சின்ன குழந்தைகளுக்கு அவருடைய சக்தி என்பது அவருக்கு தெரியாது. ஏதாவது சொன்னால் என்னால் முடியாது, எனக்கு பயமாகுது, நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த விதமான ஞானம் நாம இப்ப பேசுற இந்த ஸ்லோகம் இந்த அளவுக்கு சொல்லாமல் ஒரு சின்ன கதையாக இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்தால், ஓகே, எனக்குள்ள இந்த பயம் என்பது இருந்தால் என்னால் செய்ய முடியாது, பயம் என்பது படக்கூடாது, பேச வேண்டிய இடத்துல பேசணும், செய்ய வேண்டிய இடத்துல செய்யணும் அப்படின்ற விஷயம் அவருக்கு மனதில் ரிஜிஸ்டர் ஆகும்போது, பதிவாகும்போது, குழந்தை வயசுலேயே அவரு பெரியவர் ஆனதுக்கப்புறம் ஒரு வீரனாக இருப்பார். அதற்காக குழந்தைகள் இந்த பகவத்கீதையை கடைப்பிடித்தால், படித்தால் அவர் ஒரு வீரனாக ஆவார், ஒரு தர்மராஜனாக ஆவார். மாணவ மாணவியர்கள் இதே பகவத்கீதை படித்தால் இந்த ஸ்லோகத்தின் மூலம் அவருக்கு என்ன வருது அப்படின்னா, எக்ஸாம் என்றால் எல்லாருக்குமே பயம். எதற்காக பயம்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன், தீவிரமான எக்ஸ்பெக்டேஷன், காமம். அதாவது நான் பாஸ் ஆகணும், 100க்கு 100 மார்க்கு எடுத்துக்கணும் அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷன். நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், நான் தான் டவுன் ஃபஸ்ட்டு வரணும், எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷன். அது வரல அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயம். இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லும்போது அவருக்கு அந்த பயம் என்பது போய் அரிஷட் வர்க்கங்கள், அதாவது 6 விதமான உள் எதிரிகள் அவர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதிலிருந்து வெளியே வந்து தைரியமாக முயற்சி என்பதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார். அதுதான் அவருடைய யுத்தம். எக்ஸாம் தான் அவருடைய யுத்தம். சரியாக செய்வார், சரியான மார்க்ஸ் என்பது எடுப்பார், வெற்றி என்பது அவருக்கு கிடைக்கும்.